துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்லும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. கல்யாணமே முடியலைங்க, கல்யாணம் முடிஞ்சால் பெரிய கல்யாணத்துக்காண்டி அலைஞ்சு அலைஞ்சு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டு, கல்யாணமும் முடியும். ஓகேவா? கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், கல்யாணம் முடியலும் வருத்தப்படுறவங்களுக்கு கல்யாணம் முடியக்கூடிய பாக்கியம் உண்டு. காதலில் வெற்றி உண்டு. காதல்னால் ஏற்பட்ட பிரச்சனைந்து வெளியே வர போகிறீங்க. தேவையில்லாத உறவுகள்கிட்ட வந்து வெளியே வர போகிறீங்க. உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை லாக் பண்ணி, உங்களை வந்து எதுவுமே செய்ய விடாமல் தடுத்த அத்தனை விதமான ஒரு என்ன சொல்லணும்னா எதிர்வினைகள் எல்லாமே உங்களை விட்டு கிடக்க போகுது. பாசிட்டிவ் மட்டும் உங்கள் கூட இருக்க போகுது. ஓகேவா? கணவன் மனைவியோட அந்நியுன்யம் இப்போ தான் புரிய போகிறீங்க. உங்கள் மனைவியை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லைன்னா, உங்கள் மனைவி மேலே பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் வெளிப்படையாக கோபம் வருதுன்னா இனிமேல் அது மாறும். உண்மையான ரியாலிட்டி பாசம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அதே மாதிரி ரியாலிட்டியாக பாசத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஓகேவா? அதே போல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வரல, வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். லாபஸ்தானம் சூப்பராக இருக்குது. ஓகேவா? உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட தேவையில்லாத விவாதம், அவங்கள புரிய வைக்கிறேன்னு ட்ரை பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டு போகிறீங்கன்னா, உங்களை விட வயது வந்தவங்க வந்து தேவையில்லாத ஒரு சண்டை இழுக்கிறாங்க, இல்லை அவங்க சண்டை போட்டுருக்காங்கன்னு நீங்கள் தலையிடாதீங்க. நீங்களாக இருங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்.